அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. ஹஸ்ரத், இன்னும் கொஞ்ச நாட்களில் குர்பானியுடைய காலங்கள் வந்துடும். அப்போ இந்த குர்பானியுடைய ஒழுக்கங்களை பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு ஹஸ்ரத். பொதுவாக இஸ்லாமிய கடமைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கடமைகள் எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாபுகள் இருக்கின்றன, அதாவது ஒழுக்கங்கள் இருக்கின்றன. தொழுவது கூட அல்லாஹுடைய தர்பாரில் நிற்கும்போது எப்படி நிற்க வேண்டும், எங்கே பார்க்க வேண்டும், எந்த முறையில் ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பன போன்ற ஒழுக்கங்கள் இருக்கின்றது. அதை போன்று குர்பானிக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. நாம் வாங்குகின்ற அந்த குர்பானி பிராணி துல்ஹஜ் 10வது நாள் இன்ஷா அல்லாஹ் தஆலா அறுத்து கொடுப்போம் என்றாலும், அறுக்கும்போது மனதிலே ஒரு சொந்த ஒரு பொருளை இழக்குகின்ற ஒரு வருத்தம் வரணும். அல்லாஹ்வுக்காக அதை தியாகம் செய்கிறோம் என்ற அந்த பொருத்தம் வரணும். இதெல்லாம் வரணுன்றா நாளைக்கு குர்பானி கொடுப்பதற்கு புற 9 அன்னைக்கு சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து அறுத்து கொடுத்துட்டா ஏதோ ஒரு பொருளை, ஒரு கடமையை செஞ்சோம், சடங்கை செஞ்சோம் என்கிற அந்த நிலை தான் ஏற்படும். எனவே சில நாட்களாவது தன் சொந்த பொறுப்பில் வளர்ப்பது சிறப்பிற்குரிய ஒழுக்கமாக இருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு நாளும். நம்முடைய வீட்டில் வளர்ப்பதற்கு வசதி இல்லைன்னு சொன்னாலும், எங்கே வளருதோ அங்கே போய் காலையில் மாலையிலையாவது ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தால் அந்த ஆடுடைய தோற்றம் நம்முடைய கல்பில் பதிந்திருக்கும். அதை 10வது நாள் அறுக்கும்போது அன்போட பிரியத்தோடு இருக்கிற ஒரு வஸ்துவை அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சோம் என்கிற ஒரு நிலை ஏற்படும். 2வது, அறுக்கும் கத்தி கூரிய முனை உள்ளதாகவும் நல்ல சுனை உடையதாக இருக்கும். கத்தியை வைக்கிறது தான் தெரியும், உடனே அறுபட்டுடணும். போட்டு அழுத்தி ஆட்டுக்கு கஷ்டம் கொடுத்து துடித்து அதற்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அறுக்கிறதுக்கு ஆகாரம் மாதிரி நிலை இருக்கக்கூடாது. அழுத்தில் கை வச்சு ஒரு அழுத்துனா உடனே அறுபட வேண்டிய நரம்புகள் அறுபட்டுடும். கிபிலாவை முன்னோக்கி படுக்க வைக்கும். இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு சுன்னத். தொழும்போது நாம் கிபிலாவை முன்னோக்குகிறோம். அதே மாதிரி இந்த ஆடையும் இந்த ஆட்டுடைய முகமும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். ஏதோ கத்தியை கொண்டு அறுத்தம் என்கிற நிலை இல்லாமல் வலது கையினால் கத்தியை பிடித்து அறுக்க வேண்டும். ஒரு ஆட்டை அறுக்கும்போது, மாட்டை அறுக்கும்போது குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய எல்லா ஆடுகளையும் மிருகங்களையும் பக்கத்தில் கட்டி போட்டுக்கிட்டு இந்த ஆடை அறுக்கும்போது அந்த ஆடு பார்க்கறது, அந்த ஆடை அறுக்கும்போது அந்த ஆடு பார்க்கறது என்கிற நிலை இருக்கக்கூடாது. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகத்திற்கு முன்னால் வைத்து அறுக்கக்கூடாது. அறுப்பது நல்லதல்ல. அறுத்த பின்பு அந்த ஆட்டில் ஒரு விதமான சூடு இருக்கும். அந்த சூடு அடங்கி குளிர்ந்த பின்பு தான் தோலை உரிக்க வேண்டும். அவசரமாக அறுத்து முடித்த உடனே சூடு இருக்கும்போதே தோலை உரிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயல். பொதுவாக பெரும்பாலும் ஆண்கள் தான் அறுக்கிறாங்க. பெண்கள் அறுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் பரவலாக இருந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், குர்பானி மட்டுமல்ல,
நாம் எந்த உணவை உயிரினத்தை சாப்பிட்டாலும் அறுத்து சாப்பிடணும் பிஸ்மில்லா சொல்லி. அது ஆண்களும் அறுக்கலாம், பெண்களும் அறுக்கலாம். குர்பானியை ஆண்களும் அறுக்கலாம், பெண்களும் அறுக்கலாம். சில பேர் பெண்கள் அறுக்கிறது கூடந்தான், ஆனால் அது மக்ரூஹு அப்படியெல்லாம் பேசுவாங்க. மக்ரூஹு கூட இல்லை, அது தாராளமாக பெண்கள் அறுக்கலாம். ஆண்கள் அறுப்பதற்கு எப்படி முழு அனுமதி இருக்கிறதோ அப்படி பெண்கள் அறுப்பதற்கும் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு முஸ்தஹப்பான விஷயம், குர்பானி கடமையானவர்கள் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்பே, நாளைக்கு துல்ஹஜ் பிறக்குதுண்டா இன்னைக்கே தலைமுடி, மீசை, தாடி, தொப்புளுக்கு கீழே உள்ள முடிகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ள வேண்டும் தான் சொல்றோம். தாடி எடுத்துடக்கூடாது, தாடியை ஒழுங்குபடுத்திக்கணும், தலைமுடியை ஒழுங்குபடுத்திக்கணும். இதே மாதிரி பிசாச மாதிரி தலையில முடி இருந்தா மார்க்கம் அனுமதித்த 3 முறையில் ஒரு முறை, ஒன்று முழுசா மொட்டை அடிச்சிடுறது, அல்லது 4 பக்கமும் சமமாக முடியை வெட்டி கொள்வது, அல்லது முன்னால் இருக்கிற முடி காது சோன வரைக்கும் வளர விடுவது. இதுதான் தலைமுடி விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை. தொப்புளுக்கு கீழ் உள்ள முடிகள்லையும் கவனம் செலுத்தணும். இது முஸ்தஹப்பான செயல். ஆனால் இது சில பேர் ஃபரது, வாஜிபு, கட்டாயம் அப்படி துல்ஹஜ் பிறந்ததுக்கு பின்னால யாராவது முடியை எடுத்தா, முடியை ஒழுங்குபடுத்தினா, நகத்தை வெட்டினா குர்பானி கூடாமல் போயிடும் என்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே. முஸ்தஹப்பா விளங்கணும், ஃபரலா விளங்கணும், சுன்னத்தா விளங்கணும். எனவே நெகத்தையும் வெட்டி கொள்ளணும் துல்ஹஜ் பிறை பிறப்பதற்கு முன்பு. குர்பானி அறுக்கும் வரை, 10ல் அறுத்தா 10 வரை, 11ல் அறுத்தா 11 வரைக்கும், 12ல் அறுத்தா 12 வரைக்கும் முடி, நெகம் போன்றவைகளை வெட்டக்கூடாது. இவ்வளவு பெரிய ஒழுக்கங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இப்போ வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய, அதாவது யாருடைய பேர்ல கொடுக்கப்படுதோ அவங்க தான் வந்து முடி இதெல்லாம் நகத்தெல்லாம் வெட்டக்கூடாது, அப்படிதானே ஜி? அந்த குடும்பத்துல ஒருத்தருடைய பேர்ல தான் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் முடி வெட்டக்கூடாதா? இல்லை, குர்பானி யார் கொடுக்குறாரோ அவர் தான். குர்பானி யாரின் மீது கடமையானதோ அவர்கள். இன்ஷா அல்லாஹ் தாலா. ரொம்ப ஜிசாக்குல்லா.